மனைவிக்கு இடையே பிரச்சனை ஏதாவது வந்தா நீங்களே பேசி தீர்த்து கொள்ளுங்க அப்படின்னு நீதிபதிகள் சொல்றாங்க. நீங்க எல்லாரும் சுதந்திரமா வாழணும், இண்டிபெண்டா இருக்கணும் அப்படின்னா ஏன் மேரேஜ் பண்றீங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அவர்கள் கணவன் மனைவியை பேசியிருக்காரு. நான் சுதந்திரமா தான் இருப்பேன், என்னுடைய விருப்பத்தை தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கிறவங்க ஏன் கல்யாணம் பண்றீங்க, ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஏன் நீங்க கல்யாணம் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இத பத்தி விவரமா பார்க்கலாம் வாங்க. இந்தியால இருந்து சிங்கப்பூருக்கு போயிட்டு வசித்து வந்திருக்காங்க ஒரு ஃபேமிலி. அங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. அவங்க மனைவி பிரிந்து ஹைதராபாத்ல 2 குழந்தைங்களோட வசித்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருக்குள்ள டைவர்ஸ் வேணும்னு கோர்ட்ல கேஸும் போட்டிருக்காங்க. இந்த சமயத்துல சிங்கப்பூர்ல இருக்கிற கணவர் இந்தியாவுக்கு வராரு. ஏன்னா 23ஆம் தேதி சின்ன பையனுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும்னு அவர் ஆசைப்பட்டு வராரு. ஹைதராபாத்ல இருக்கிற ஒய்ஃப் கிட்ட போயிட்டு என் குழந்தைய நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும் என் குழந்தைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் ஒய்ஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதெல்லாம் முடியாது, பார்க்கவும் விட மாட்டேன், எந்த செலிப்ரேஷனும் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சண்டையை போட்டிருக்காங்க. என் குழந்தைய யாருக்கிட்டையும் கொடுக்கவும் மாட்டேன், நீங்க போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு கோபம் அடைஞ்ச கணவர் சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு நான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும்னு என்ன ஆசைப்படுறேன், ஆனா இவங்க விட மாட்டேன்றாங்க அப்படின்னு மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அந்த மனு விசாரணைக்கும் வந்திருக்கு. கோர்ட்ல இருக்கிறவங்க அவங்களோட ஒய்ஃபை கூப்பிடுறாங்க. பட் அவங்க ஒய்ஃபும் வரல. அவங்க ஒய்ஃபையும் பசங்களையும் கூப்பிடுறாங்க. அவங்க ஒய்ஃபும் வரல, அவங்க குழந்தைங்களும் வரல. அதனால கோர்ட்ல என்ன பண்றாங்கன்னா வீடியோ கால் பண்ணுங்க, ஆன்லைன்ல வீடியோ கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க ஆன்லைன்ல வீடியோ கால் வராங்க. கோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா நீங்களே பேசி தீர்த்து கொள்ளுங்க, அது ஒரு சின்ன விஷயத்துக்காக ஏன் கோர்ட் வரையும் வரீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனது கணவருடைய பிரச்சனையை தீர்க்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர் எனக்கு ஜீவனாம்சம் காசும் தரல, எதுவுமே அவர் எங்களுக்கு பண்ணல, குழந்தைங்களும் பாத்துக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கோர்ட்ல இருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜட்ஜுங்களாம் நீங்க ஏன் ஹைதராபாத்ல இருக்கீங்க, சிங்கப்பூர்ல ஹஸ்பண்ட் கூட இருங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க ஒய்ஃப் சிங்கப்பூர்ல இருந்தா நான் தனியா இருக்கணும், எனக்கு வேலையும் இருக்காது, எனக்கு காசும் கஷ்டமா இருக்கும், நான் எப்படி தனியா இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஜட்ஜ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க ஏன் தனியா இருக்கணும், நீங்க ஹஸ்பண்ட் கூட இருங்க, நீங்க அவர் கூட இருந்தீங்கன்னா குழந்தை செலவோ உங்களுடைய செலவோ அவர் நல்லா பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அவங்க ஒய்ஃப் நான் யாரும் சார்ந்தும் இருக்க மாட்டேன், நான் இண்டிபெண்டா என்னுடைய சுய வேலையில தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீதிபதிகள் கோவப்பட்டு நாங்க பழைய ஆளுங்கன்னு நீங்க நினைச்சுக்கினாலும் பரவாயில்ல, கல்யாணம்னு ஒண்ணு பண்ணீங்கன்னா 2 பேர் சார்பிலையும் ஒற்றுமையா தான் இருக்கணும், 2 பேருமே நான் இண்டிபெண்ட், என்னோட விருப்பத்தை தான் நான் பண்ணுவேன், நான் எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறனோ அது மட்டும் தான் இருப்பேன், நீ கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன், நான் இங்கே போனேன்னா போவேன், நான் அங்கே போனேன்னா போவேன், இந்த டைமுக்கு தான் வருவேன், இந்த மாதிரிலாம் வேலைங்கள்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு யார் 2 பேரும் சொல்லவே கூடாது. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையாக தான் இருக்கணுமே தவிர விட்டு கொடுக்கணுமே தவிர நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன், நான் சொல்றத நீ கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவே கூடாது அப்படின்னு ஜட்ஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம நீங்க சுதந்திரமா இருக்கணும்னா ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, உங்களோட விருப்பத்தை நீங்க பண்ணணும்னா ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, குழந்தைங்களோட லைஃப் தானே போகுது, குழந்தைங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, அவங்க ஸ்கூல்லயும் எவ்வளோலாம் பேசியிருக்காங்க, அவங்க ஸ்கூல்லயும் எவ்வளோலாம் பேசியிருப்பாங்க, அப்பா அம்மா கூட இருக்கிறது தானே குழந்தைங்க விருப்பப்படுவாங்க. அண்ட் உங்களுடைய பிரச்சனைனால குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஏன் ஒரு சிங்கிள் பேரண்டாவே நீங்க வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க, 2 பேருமே சேர்ந்து குழந்தைங்களை வளர்க்கறது தானே இந்த உலகத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சுதந்திரமா இருக்கணும்னா நீங்க கல்யாணமே பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு அந்த பொண்ணை பார்த்து ஜட்ஜ் அவர்கள் ரொம்ப நல்லா திட்டிருக்காரு. உங்க சுதந்திரத்துக்கெல்லாம் கல்யாணம் ஒன்றும் சின்ன விஷயம் கிடையாது, மேரேஜ் இஸ் எ கமிட்மெண்ட், அந்த கமிட்மெண்ட்குள்ள எல்லா விஷயங்களும் அடங்கி இருக்கும். பெரியவங்க என்ன சொல்றாங்களோ சின்னவங்க என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் நீங்க கேட்டு தான் நீங்க இருக்கணுமே தவிர உங்க விருப்பத்துக்கு பண்றதுக்கு நீங்க கல்யாணமே பண்ணிக்காம இருக்கலாம் அப்படின்னு ஜட்ஜ் அவர்கள் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கணவன் மனைவி 2 பேருமே விட்டு கொடுத்து தான் போகணும், நான் தான் இப்படிதான் பண்ணுவேன், நான் இங்கதான் போவேன் அப்படின்னலாம் பேசாம 2 பேருமே ஒன்னா சேர்ந்து குடும்பத்தை வழி நடத்தணும், அப்பதான் குழந்தைங்களுக்கும் நல்லதா இருக்கும், சொசைட்டிக்கும் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலுமே ரொம்ப எல்லாருமே அம்மா சைடு போயிடுறாங்க, அப்பா சைடு கூட்டின்னு வந்து பெரிய பிரச்சனையா உருவாக்குறாங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லாம உங்களுக்குள்ளவே நீங்களே பொறுமையா பேசுங்க, இடத்த உடனே டைவர்ஸ் பண்ணுவேன், இடத்த உடனே எங்க அப்பா அம்மா கூட்டின்னு வந்து சண்டை போடுவேன் அப்படின்னலாம் சொல்லாம உங்களுக்குள்ளவே சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் விட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்தாதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நீங்க அவர் கூட சிங்கப்பூர்ல போய் ஹாப்பியா ஃபேமிலியை லீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த பொண்ணு ஓகே சார் நான் இதை பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னு அசால்ட்டா சொல்றாங்க. அதுக்கு கோர்ட்ல என்ன சொல்றாங்களா, சரிம்மா நீ யோசிச்சுக்கோ, பசங்களுடைய பர்த்டே வந்து அவர் கூட பசங்களை பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்கு பசங்களை நீங்க அனுப்பி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு கோர்ட் ரூல்ஸ் போடுறாங்க. அது மட்டும் இல்லாம மனைவிக்கும் குழந்தைங்களுக்கும் 5 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணணும்
அக்கௌண்ட்ல அப்படின்னும் அவருடைய கணவருக்கு ரூல்ஸ் போடுறாங்க. அந்த பர்த்டே செலிப்ரேட்ல நீங்க எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம அவருக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஜட்ஜ் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எந்த ஒரு சண்டையிலையும் எந்த ஒரு மனஸ்தாபத்திலையும் நானே தனியா இருந்து பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லாம 2 பேருமே ஒன்னா சேர்ந்து பண்ணுங்க. 2 பேருமே ஒன்னா சேர்ந்து பண்ணாதான் எந்த ஒரு காரியமும் வெற்றி அடையணும் அப்படியும் சொல்லியிருக்காரு. ஆனா அந்த லேடி பெருசா எதுவுமே அவங்கள கண்டுக்கவே இல்லை. இப்போல்லாம் கல்யாணம் ஆனாலே குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாசம் தான் இருக்காங்க, அதுக்குள்ள எங்களுக்கு வந்து டைவர்ஸ் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதிகமா. அதனால உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிச்சுன்னா பழகி பாருங்க, அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணீங்க. எடுத்தோடனே கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிடிக்கல வேணாம் அப்படின்னு விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் சுதந்திரமா இருக்கணும், நான் இண்டிபெண்டா இருக்கணும், என்னோட ஆசைகளை யாரும் தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் கல்யாணமே பண்ணிக்க வேண்டாம். உங்களுடைய சுதந்திரத்தை நீங்கள் அடைஞ்சிட்டு உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஒரு மேரேஜ்னா ஒரு கமிட்மெண்ட், அதுக்குள்ளே 2 பேருமே ஒன்றா தான் சேர்ந்து இருக்கணுமே தவிர என்னுடைய விருப்பத்துக்கு தான் நான் அப்படி பண்ணுவேன், நான் எங்கே வேணாலும் போவேன், யாரும் என்னை கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பேசி தீருங்க. எடுத்தோன்னே டைவர்ஸ் பிரிஞ்சு போகிறது எங்களுக்கு வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லாமல் என்னன்னு பெரியவங்களெல்லாம் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசி அனலைஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டில் 5 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணி சொல்லியிருக்காங்க. பசங்களை பர்த்டே செலிப்ரேட்க்கு ஒத்துக்க சொல்லியிருக்காங்க. கோர்ட்டில் அந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் இவர் கூட சிங்கப்பூரில் போயிட்டு வாழுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ண சொல்லியிருக்காங்க, பசங்க பேர்லையும் அவங்களோட ஒய்ஃப் பேர்லையும். அப்புறம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அலோ பண்ணியிருக்காங்க. இவங்க இந்த பொண்ணுக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு அவர் கூட நீங்கள் ஒன்றா இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் அனுப்பிச்சிருக்காங்க. 2 பேரும் ஒன்றா இருந்தால் தான் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மக்களே, என்னோட கருத்து என்னன்னா, எல்லாருக்குமே நிறைய ஆசைகள் எல்லாம் இருக்கும். ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, ஒய்ஃபாக இருந்தாலும் சரி. ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டுக்கு விட்டு கொடுக்கணும், ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப்க்கு விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுத்தா யாரும் கெட்டு போவதில்லை அப்படின்னு டைலாக்லாம் இருக்குது. ஒவ்வொருத்தவங்களுடைய ஆசைகளை நீங்கள் பூர்த்தி செஞ்சாலே அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போகணும், நீங்கள் வேணாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. உங்கள் கூடவே தான் கடைசி வரை இருக்கணும்னு நினைப்பாங்க. அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிரிஞ்சு போகணும், டைவர்ஸ் வாங்கணும் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லாமல் நீ வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பாலாம் கூட்டிட்டு வந்து பஞ்சாயத்து பண்ணாமல் குறைஞ்சபட்சம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒன்றா சேர்ந்து இருங்க. இல்லைப்பா இது செட்டே ஆகாதுன்னா உங்களுடைய வேலைகளை பார்த்துட்டு கிளம்பி போங்க. பட் குழந்தைகளுக்கு எந்த ஒரு மன கஷ்டம் வராதபடிக்கு நீங்கள் கொஞ்சம் சேர்ந்தே இருங்க. என்ன முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சேர்ந்து இருங்க. இல்லை செட் ஆகுதுன்னா ஓகே. குழந்தைங்களுக்கு நீங்கள் என்னத்தான் பண்ணாலுமே சாக்லேட் அது இதுன்னு வாங்கி கொடுத்தாலுமே அவங்க வந்து அப்பா இல்லையே அம்மா இல்லையே அந்த மாதிரி ஒரு ஏக்கம் தான் வருமே தவிர நீங்கள் எல்லாமே நான் நல்லா தானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு தாட் வராது. நம்மளுக்கு அப்பா அம்மா 2 பேருமே ஒன்றா சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு தான் குழந்தைங்க நினைப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு சேர்ந்து இருங்க. இல்லை இது செட்டே ஆகாது அப்படின்னு சொன்னால் கோர்ட்டில் என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு போங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.